ஒரு சிறிய கேள்வி. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் மனதில் மகிழ்ச்சி இல்லையா? ஒரு நாள் ஒருவர் கௌதம புத்தா அவர்களிடம் வந்து கேட்டார், பகவானே, எனக்கு பணமும் வசதியும் இருக்கிறது. ஆனாலும் மன அமைதி இல்லை. மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும்? புத்தர் அமைதியாக சிரித்து அருகில் இருந்த தோட்டத்துக்கு அவரை அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு சிறிய மரத்தையும் ஒரு பெரிய மரத்தையும் காட்டி, இந்த சிறிய மரம் காற்றோடு சேர்ந்து ஆடுகிறது. அது எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை. அதனால் அது இலகுவாக இருக்கிறது. ஆனால் பெரிய மரம் பல சுமைகளை தாங்கி நிற்கிறது என்றார். பின்னர் புத்தர் சொன்னார், நாமும் வாழ்க்கையில் தேவையில்லாத கவலை, கோபம், பழைய நினைவுகள் ஆகியவற்றை பிடித்து வைத்துக் கொள்கிறோம். அவற்றை விடுவித்தால்தான் மனம் இலகுவாகி உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதையின் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகளை விடுவித்தால்தான் நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் புத்தர் கதைகள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவளிக்கவும். நன்றி.